வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம அன்றைக்கி பார்த்தோம் கட்டிங் வீடியோ. அதாவது பாடி பாவாடையும் சட்டையும் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். லைவாக பார்த்துருப்பீங்க. இது பேக் சைடை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம பட்டி அடிச்சிடலாம். ரெண்டு பக்கமும் நம்ம எப்பயும் ஜாக்கெட்டுக்கு அடிக்கிற மாதிரி பட்டி அடிச்சிடுங்க. சிலர் அப்படியே அதிலே மடித்து விட்ற மாதிரி பண்ணுவாங்க. நான் எப்பயுமே நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் அடிப்போம்ல, அந்த மாதிரி தான் அடிப்பேன். அடித்து நம்ம பாடி பாவடைக்கு எப்பயுமே கயிறு வச்சுருங்க. பாடி பாவடையாக இருக்கட்டும், பிள்ளைங்க சட்டையாக இருக்கட்டும், கயிறு வச்சுருங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா மாதிரிலாம் அடித்து விட்டிங்கன்னா நிற்காது. ஏன்னா நம்ம டைட்டாக ப்ளவுஸ் போடுறோம், அதனால் நின்றுக்கும். பிள்ளைங்க லூஸாக தான் போடுறதுனால அதை நீங்கள் அடித்து விட்டிங்கன்னா நிற்காது. இப்போ இது மாதிரி நம்ம பட்டி அடித்து 2 தையல் போட்டுக்கலாம். இதை நம்ம மேல் வாக்கில் மடித்து அடிச்சுக்கலாம். இதில் தான் நம்ம வளையமும் வைக்காதீங்க, வீயும் அடிக்காதீங்க. கயிறு மட்டும் ஒரு 3 கயிறு வச்சு தைச்சி விட்ருங்க. ஏன்னா கயிறுனால் நல்லா தின்னாக இருக்கும், உங்களுக்கு கலண்டு வராது. இப்போ வச்சு பார்க்கலாம், 2 சரியாக இருக்குது. இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி உருட்டி அடிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ 2 தையல் போட்டேன். இப்போ நம்ம ஆம்கோல்லேருந்து உருட்டி அடிக்கலாம். இது நல்லா தெளிவாகவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். சொல்லித்தரும்போது பார்க்காதவங்க அது பார்த்துக்கங்க கட்டிங் வீடியோ. அதுலேயுமே பாடி பாவாடை எப்படி கட் பண்ணணும், 2வது சட்டைக்கு எப்படி கட் பண்ணணுன்றதை சொல்லியிருப்பேன். இதை இந்த மாதிரி சன்னமாக தான் உருட்டணும், ரொம்ப பட்டையாக உருட்டாதீங்க. சன்னமாக அழகாக உருட்டி வைங்க. இப்போ இந்த மாதிரி உருட்டி 2 பக்கமும் அடிச்சுட்டு இப்போ சைடில் தையல் போட்டுடலாம். சைடில் ஒரு 2 தையல் எல்லாம் 3 தையல் போட்டுக்கோங்க. டாட் பிடிக்கிறது நான் முன்னாடி மட்டும் டாட் பிடிக்கிறேன். ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா 4 பக்கம் பிடிச்சிக்கோங்க. நான் முன்பக்கம் மட்டும் 2 பக்கம் டாட் பிடிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ பாவடையில் நம்ம 2 ஓரங்களும் உருட்டி அடிச்சிடலாம். எப்பயுமே பட்டு பாவடையாக இருந்தாலும் சரி, இந்த எந்த ஒரு மெட்டீரியல் இருந்தாலும் சரி, இந்த ஓரம்லாம் உருட்டி அடிச்சிடுங்க. இது ப்ளவுஸ் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. 2 சைடும் பார்டர் வந்திருக்கும். ஒரு சைடு பார்டரை வச்சு நான் ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ணிவிட்டு ஒரு சைடில் இருக்க பார்டரை அப்படின்னு நான் இதுக்கு வச்சுட்டேன். இப்போ நம்ம ஃப்ளிட்ஸ் வைக்க ஆரம்பிக்கலாம். சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ பாடிப்பாவோட மெட்டீரியல் அடியில் வச்சுட்டு மேலே நம்ம அப்படியே ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு வரலாம். இப்போ நம்ம அதுலேயும் அடையாளப்படுத்தியிருக்கோம், பாவடையிலையும் அடையாளப்படுத்தியிருக்கோம். இப்போ அந்த 2 அடையாளப்படுத்துனதும் ஒன்றா வரணும். ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் நான் ஈவனாக தள்ளி தான் வைக்கிறேன். இது மடங்கவும் மாட்டேங்குது இந்த மெட்டீரியலு. அதாவது போட தான் இந்த ஃப்ளிட்ஸ் அமைக்கி கொடுக்கும் போல். ஆனால் மடங்க மாட்டேங்குது. நானும் தேய்ச்சி பார்த்துட்டேன், சுத்தமாக மடங்கலை, புஷ்ஷுன்னு இருக்குது. இப்போ சென்டரில் எனக்கு அந்த அடையாளப்படுத்தின வரைக்கும் சரியாக வந்துடுச்சு. சில நேரங்கள் நமக்கு 2 தடவை பிரித்து தைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக தைச்சிட்டு வாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சிடலாம். இந்த பாவடையும் சட்டையும் ஒரு 5 வயசு 6 வயசு 7 வயசு பொண்ணுங்க வரைக்கும் இதோட அளவு உங்களுக்கு சரியாக இருக்கும். 5 6 7 வயசு பொண்ணுங்க வரைக்கும் அந்த ஹைட் மட்டும் தான் கொஞ்சம் கூட குறைய வரும். மற்றபடி சுற்றளவு எல்லாமே ஈவனாக வரும். இது நார்மலான பொண்ணுக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவங்கன்னா இன்னும் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். நீங்கள்
லைனிங் வந்து கீழே ஓரங்கள்லாம் மடிச்சு அடிச்சிடலாம். ஓரெல்லாம் அடிச்சுட்டு இப்போ அப்படியே மேல் பக்கமாக நான் இந்த இது வைக்கிறேன். அப்போ வந்து நம்ம இந்த லைனிங் சரி அப்படியே உள்ளே திருப்பும்போது நமக்கு பிசுறு எங்கேனே தெரியாது. இப்போ அடியில் வந்து நம்ம பாவாடை இருக்குது, நடுவில் வந்து அந்த பாடி பாவாடை இருக்குது. இப்போ அதுக்கு மேலே தான் நம்ம இது கொடுக்குறோம். அப்படியே திருப்பி கொடுக்குறேன் நான். இதுக்கு வந்து நம்ம கரெக்டாக வைக்கணும்னு கிடையாது, அப்படியே தள்ளி தள்ளி நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு வரலாம். அதே மாதிரி அடியில் லைட்டாக இழுத்துட்டு ஃப்ளிட்ஸ் வைங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் அசந்தோனாலும் உங்களுக்கு அடியில் இருக்க கிளாத்தும் சேர்த்து மொத்தமாக தையல் விழுக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து லைட்டாக அப்படியே கையில் இழுத்து விட்ருங்க. இப்போ இதுக்கும் சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கோம், அது வரைக்கும் வர மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக வச்சு தைங்க. ஏன்னா இந்த பொங்கலுக்கு தான் வந்துட்டு பிள்ளைங்க நிறைய அந்த மாதிரி பட்டுப்பாவாடை போடணுன்னு ஆசைப்படுவாங்க. பாரம்பரியமாக நம்ம போடுறது தான் பட்டு சாரீ, பட்டுப்பாவாடை, ஆஃப் சாரீ, இந்த இதெல்லாம் வந்துட்டு இந்த பொங்கலுக்கு தான் போடுவாங்க நிறையா. இப்போ அப்படியே அடியில் வந்து லைனிங் கிளாத் இருக்குது, மேலே வந்து இந்த பாவாடை மெட்டீரியல் இருக்குது. இப்போ நடுவில் வந்து உங்களுக்கு பிசுறு பூரா உள்ளே போயிடும். நல்லா தேய்ச்சி விட்டு அடியில் லைனிங்கும் எடுத்து விட்டு அப்படியே அமுக தையல் போட்டு வந்துடுங்க. ஏன்னா வந்து அடியில் நம்ம விட்டோம்னாலும் அதை சேர்த்து உங்களுக்கு மொத்தமாக கூட தையல் விழுகும். அதனால் நல்லா இழுத்து விட்ருங்க லைனிங் கிளாத்தை. இழுத்து விட்டு இந்த ஃப்ளிட்ஸையும் நல்லா இழுத்து விட்டுட்டு நம்ம கையிலே நல்லா தேய்ச்சி விட்டு அமுக தையல் போட்டு வாங்க. இப்போ லாஸ்ட் வரைக்கும் போட்டுடலாம். இப்போ போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ சைடில் வந்து நம்ம எப்படி தையல் போடணுன்னா, இதுக்கு டக்கு பிடிக்கணும் பாருங்கள். இப்போ நமக்கு எந்த பிசுறும் தெரில. நான் வந்து லைனிங் கிளாத்தை மட்டும் விலக்கி விட்டுட்டு ஃபுல்லாக தையல் போடுறேன். பாதி வரைக்கும் தான் லைனிங் கிளாத்து தைச்சிருக்கேன். நம்ம வந்து டக்கு பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை சேர்த்து தனியாக கூட தைச்சி விட்டுறலாம். இதுக்கு சும்மா ஒரு 2 இன்ச்சு தான் டக்கு வந்தது. ரொம்ப ஹைட் அதாவது வந்து கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா வந்தது. இப்போ சும்மா 1 இன்ச் மட்டும்தான் அளவு வச்சு டக்கு பிடிக்கிறேன். கையில் போய் டேப் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டக்கு பிடிக்கல அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே தைச்சிட்டு வாங்க. இந்த பார்டர் ஓரத்துலேயே நான் தைக்கிறேன். இப்போ முடிச்சாச்சு. நம்ம எல்லா வேலையும் முடிஞ்சு இதுக்கு மட்டும் கொக்கி வச்சா ரெடி பாவாடை. இப்போ நான் வந்து பேக் சைடு நெக்கு வந்து கட் பண்ணுறேன். நான் 2.5 இன்ச் வைக்கிறேன், சும்மா ரவுண்ட் நெக்கு. இது பின்கழுத்து. சேம் நம்ம அதுக்கு எப்படி பட்டிக்கு அடித்தோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம தனித்தனியாக பட்டன் பீஸ் கொடுத்து தான் தைக்கணும். ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்தை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. முன்னாடி நெக்கு பார்க்கலாம். 5.5 இன்ச் இருக்குது. நான் வெறும் 4.5 தான் வைக்கிறேன். ஏன்னா வந்து
ரொம்ப இறக்கமாக போச்சுன்னா நம்ம அவங்க வந்து ஒடுக்கமாக வச்சுருக்காங்க, நம்ம வந்து கொஞ்சம் அகலமாக வைக்கிறோம். அதனால சரின்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கிறேன் உயரம். இது மாதிரி ஸ்டார் நெக் கட் பண்ணிக்கலாம். இப்போ கை வந்து கட் பண்ண சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ வந்து அடையாளப்படுத்திக்கலாம். உங்களுக்கு எந்த அளவில் இருந்து பஃபு கை வேணும் அப்படின்றத அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ அந்த இதில் அந்த ஓரத்தில் 4 இன்ச் அடையாளப்படுத்திட்டு இப்போ அப்படியே சுருக்கம் வச்சுட்டு வரலாம். சென்டர்லேயும் அடையாளப்படுத்தியிருக்கேன். இப்போ வந்து நமக்கு போதும் இந்த அளவுக்கு ஃப்ளிட்ஸு, ரொம்பவும் அதிகமாக வேணாம். இப்போ வந்து இதில் நான் பார்டர் எடுத்திருக்கேன். பார்டர் கட் பண்ணிக்கலாம். கீழே கைக்கு வந்து பார்டர் தான் வைக்க போகிறேன். இப்போ இந்த ஓரத்தில் வந்து ஒரு தையல் போட்டுட்டு நம்ம அடியில் கொடுத்து மேலே திருப்பி அப்படியே தைச்சிடலாம். கரையை மட்டும் ஒரு தையல் போடுங்க. இப்போ வந்து நம்ம 2 கைக்கும் போதும். அடிப்பக்கம் கொடுத்து மேல் பக்கம் திருப்பிடலாம். கரெக்டாக இந்த தையல் மேலேயே போட்டு வாங்க. பெரிய கை கூட ஈஸியாக தைச்சிடலாங்க. இது குட்டியாக இருக்கனால கொஞ்சம் தைக்கிறதுக்கு சிரமம் தான். இப்போ அப்படியே மேல் வாக்கில் திருப்பி நம்ம தைச்சி பார்டர் வச்சிடலாம். அப்படியே வச்சு 2 தையல் போட்டு விட்ருங்க. இப்போ இந்த சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இன்னொரு தையல் கீழே ஒன்று கூட போட்டு விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக வந்துடுச்சு. இப்போ மேலே மட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு பஃப் கை வச்சிடலாம். இது வந்து நான் கீழே பார்டர் கொடுக்குறேன். கீழே வந்து நம்ம இருக்கிறத கொஞ்சம் அதாவது ஒரு 4 இன்ச் அளவுக்கு மடித்து விட்டுட்டு அதுக்கு மேலே பார்டர் அப்படியே மடித்து தைச்சி விட்டு வரேன். இது முடித்ததுக்கு அப்புறமா நம்ம பட்டி அடிச்சுக்கலாம். இப்போ பட்டி அடிச்சிடலாம். நம்ம பார்டர் வைக்கிறது பேக் சைடு ஃப்ரண்ட்டு 2 பக்கமே வந்துடும். இப்போ அப்படியே மடித்து உள்ளே திருப்பி விட்டுறலாம். இப்போ நல்லா திருப்பி தைச்சி விடுங்க. இப்போ வந்து எட்ஜ்லேயே அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ டாட் போட்டுருங்க.
இந்த சைடு ஓரத்தில் வந்து தையலுக்கு விட்டுட்டு அப்படியே தைச்சிட்டு வாங்க. நான் இந்த பார்டர் வரைக்கும் தைச்சி விட்றேன். இது மாதிரி பேக் சைடு 2 பக்கமும் ஃப்ரண்ட்டு 2 பக்கமும் 4 பக்கமே டாட் வேணும். இப்போ வச்சு பார்க்கலாம். சரியாக இருக்குது. இப்போ முன்னாடி நெக்கு வந்து அடித்து திருப்பிடலாம். முன்னாடி நெக்குக்கு நான் பார்டர் தான் கொடுக்குறேன். இப்போ நடுவில் உள்ளதெல்லாம் வெட்டிட்டு நம்ம அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். இந்த கார்னர்லாம் கட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம திருப்பி தைச்சாலும் உங்களுக்கு ஈஸியாக வரும். திருப்பி அந்த எட்ஜிலே தையல் போடுங்க. எட்ஜிலே போட்டு வாங்க. இப்போ அந்தந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்புங்க. அப்போ தான் அந்த நெக்கோட ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ சேம் அதே மாதிரியே கீழேயும் பார்டர் வச்சிடலாம். இதுக்கும் வச்சிடலாம். அதே மாதிரி தான் கீழே இதே மாதிரி தான் கீழேயும் மடித்து தைச்சிட்டு மேலே மடித்து தைக்கிறேன். இப்போ மடித்து தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்போ இது கழுத்துக்கு வந்து நான் பார்டர் 2 ஓரங்களும் மடித்து அடிக்கிறேன். இப்போது வந்து நான் இந்த மாதிரி மேலே வைக்கலான்னு வச்சு பார்த்தேன். ஆனால் வந்து அது சரியாக வரலை. அதாவது வந்து வருது, ரொம்ப அது ஒரு மேலே மடிப்பு இருக்கிறது ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா உள்பக்கமாக திருப்பி அந்த கிராஸாக தையல் போட்டுட்டேன். இந்த மாதிரி மடிப்பு வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு மார்க் பண்ணி அந்தளவுக்கு நான் கிராஸாக உள்ளே மடித்து தையல் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா கரெக்டாக வந்துச்சு. ஏன்னா வந்து இது சின்ன ப்ளவுஸும் அதாவது பாவாடைன்றதுனால நமக்கு வந்து அது நல்லா வரல. பெருசுனா நம்ம இழுத்துன்னு மடிக்கிறதுக்கு வந்து நல்ல வசதியாக இருக்கும். அது மேலே வந்து மடிப்பு ரொம்ப ஒரு மாதிரி தெரிகிறனால நான் அப்படியே உள்பக்கமாக தையல் போட்டுட்டேன். இப்போ 3 பக்கமும் நம்ம அடையாளப்படுத்தி உள்பக்கமாக தையல் போட்டு எடுத்திருக்கேன். போட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த ஓரத்துல எல்லாம் தைச்சி விட்டுறலாம். இந்த எட்ஜிலே தையல் போடுங்க. அந்த மடிப்பெல்லாம் கரெக்டாக உள்ளே மடிச்சு விட்ருங்க. அந்தந்த கார்னருக்கு நேராக நிப்பாட்டி அப்படியே திருப்பி தைச்சிட்டு வந்துடலாம். அவங்க சிம்பிளாக கேட்டாங்க, ஸ்டோன் ஒர்க் அந்த மாதிரி வேணான்ட்டாங்க. பாப்பா வந்து பிச்சிருது, அதனால் வேணாம், சும்மா மெட்டீரியல்லே ஏதாச்சும் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அதனால் சரி பார்டரே, ரெண்டாவது இது ப்ளவுஸில் தைச்சது தானே, அதனால் சிம்பிளாக ரஃப்யூஸ் போகிற மாதிரி தான் இருக்குன்ட்டு சிம்பிளாக அந்த பார்டர் வச்சே ஃபுல்லாகவே டிசைன் பண்ணிவிட்டேன். கடைசியாக வந்து கீழே அந்த 3 பட்டன் மட்டும் வச்சு விட்டேன். அலுமினியம் பட்டனில் பார்டர்லேயே செஞ்சு 3 பட்டன் மட்டும் வச்சு தைச்சி விட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். இந்த ஓடு தையெல்லாம் பிரித்து விட்ருங்க.
நீங்கள் கேட்கலாம் இது இல்லாமல் பிரிப்பீங்க அப்படின்ட்டு. இது பிரிச்சிட்டோன்னா கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் வந்து ஓடு தையல் பிரிக்கிறது. அழகாக வந்துடுச்சு. இப்போ பார்டர் எல்லாம் நம்ம வச்சுட்டோம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். நம்ம அதாவது முன்னாடி நம்ம அடித்து திருப்பி பார்டர் வச்சிட்டோம். பேக் சைடு வந்து நம்ம ஹெம்மிங்காக கொஞ்சம் தள்ளி விட்டு வச்சு நம்ம தைச்சி முடிக்கணும். அந்த இதில் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஹெம்மிங் பண்ணி விட்டுறலாம். இல்லைன்னா மிஷினில் 2 தையல் அடித்து விட்டுறலாம். இந்த மாதிரி கொஞ்சம் விட்டுருங்க. இப்போ இது மேல் பக்கமாக திருப்பி வச்சுருக்கேன். ஏன்னா பார்டர் இருக்குது, முன்னாடி திருப்ப முடியாது. பின்னாடி வாக்கில் தான் திருப்பி நீங்கள் தைக்கணும். அங்கங்கே கட் பண்ணி விட்டு மடித்து தைச்சிடலாம். நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. இப்போ இந்த கிராஸ் பீஸ்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ கட் பண்ணி விட்டு மடித்து எட்ஜ்லேயே தையல் போடுங்க. இந்த மாதிரி எட்ஜ்லேயே தையல் போட்டுடலாம். இப்போ 2 பக்கம் நான் முடிச்சிட்டேன். நூலெல்லாம் அப்பப்போ ஒட்டக்க கட் பண்ணி விட்ருங்க. இப்போ பஃப் கை நம்ம தைச்சிடலாம். கை தைச்சிட்டு 2 தையல் போட்டுட்டு அப்புறமா சைடில் தையல் போட்டுருங்க. இப்போ வந்து ஃபுல்லாக அந்த சென்டரில் அடையாளப்படுத்தியிருக்கிறது வரைக்கும் நம்ம அப்படியே மடித்து தைச்சி விட்றலாம். ஃப்ளிட்ஸ் வச்சு விட்றலாம். சென்டரில் அடையாளப்படுத்தியிருக்கோம்ல அதில் வரைக்கும் நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சு விட்றலாம். இப்போ ஒரே மாதிரி வச்சுட்டு வாங்க. இப்போ நல்லா தைச்சி விட்டு 2வது தையல் போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சுன்னு. இப்போ நீங்கள் அப்படியே அது ஓரத்தில் தைச்சிட்டு வரும்போது அந்த பார்டர்கிட்ட நம்ம அதாவது வந்து ஓப்பனுக்காக நான் விட்டுருப்போம் இல்லையா, அது வரைக்கும் நிப்பாட்டிட்டு மறுபடியும் திருப்பி 2 தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இது சைடு ஓப்பன் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கீழே வரைக்கும் மடித்து தைச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது. அதனால் சைடு ஓப்பன் விட்டுட்டு அப்புறம் 2 தையல் போட்டுடலாம். இப்போ இன்னொரு தையல் போட்டு விட்ருங்க. போட்டு இப்போ கீழே மடித்து தைச்சிடலாம் சைடு ஓப்பனுக்கு. இப்போ நல்லா அந்த இடத்துல டைட்டாக தைச்சி விட்ருங்க. தைச்சி விட்டு இப்போ தையல் போட்டு முடிச்சிடலாம். இப்போ நல்லா பெரட்டிட்டு ஃபுல்லாக அந்த நூலெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் உருவிட்டு நம்ம கொக்கி வச்சிடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், குட்டியாக அழகாக செமையாக இருக்குது, கிராண்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த பட்டு பாவாடை சட்டையும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக தைங்க. இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி.
3 பட்டன் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். மற்றபடி ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த பார்டர் வந்து ஃப்ளிட்ஸு மற்றும் மடங்கவே இல்லை. அயர்ன் பண்ணோன்னா தான் சரியாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது பேக் சைடு.